சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அம்மா கொஞ்சம் பாரம் குறைஞ்சிரும். அது இருந்தது மனசுல. அவர் இட்ஸ் எ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவர் வந்து அவர் விருப்பத்தை வந்து என்கிட்ட வெளியிட்டாரு. நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள்லாம் பேசவே இல்ல. ரொம்ப பேசி ஊரை சுத்தி ரொம்ப காலம் வருஷக்கணக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தயவு செஞ்சு எங்க வீட்ல வேணா பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட எங்க அப்பா இல்லாதனால எங்க சித்தப்பா சித்திட்ட அவங்க போய் பேசுனாங்க. அம்மாட்ட வந்து பேசுனாங்க. அவங்க குடும்பமா வந்து பேசுனாங்க. இவங்க சரி அவரும் வழக்கறிஞர்னால பண்ணி வைக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிச்சயதார்த்தம் உடனே கல்யாணம் டக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே என் பொண்ணு பிறந்துட்டா மூத்தவ. ஆமா ஆமா வெரி ஃபாஸ்ட் கடகடான்னு எல்லாம் ஓடிடுச்சு. பெருசா வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா அது ஒரு பெரிய லவ் மேரேஜ்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய லாங் லவ் ஸ்டோரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா கல்யாணம்னு வரும்போது அந்த சமயத்துல பயம்லாம் இல்லையா மேம்? ஏன்னா நம்ம கரியர் நம்ம ப்ராப்பரா அவ்வளவு சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கும்போது கல்யாணம் அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. இருந்தது. ஆனா வந்து எனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அம்மா கொஞ்சம் பாரம் குறைஞ்சிரும். அது இருந்தது மனசுல. இது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற, அதுவும் ரொம்ப சிரமத்துல இருக்க குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இது.